ஹலோ மக்களே, பிஎம் குக்கிங் அன்பான வணக்கம். செட்டிநாடு மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நல்லெண்ணெய், வெந்தயம், சோம்பு, பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு 10 பல், கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் அல்லது சாம்பார் வெங்காயம், தக்காளி, மாங்காய், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாத்தூள் தனித்தனியாக, புளிக்கரைசல், மீன், கல்லுப்பு. சட்டியில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடாய் வச்சு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய், வெந்தயம் காஞ்ச உடனே வெந்தயம், சோம்பு போட்டு பொரிஞ்ச உடனே செவந்து வந்துடும். சோம்பு செவந்து வந்தோடனே வெந்தயமும் சோம்பும் செவந்து வந்தோடனே பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை. பச்சை மிளகா போட்டு ஒரு நிமிஷம் கழித்து பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி, பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம், சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுடலாம். முழுசாகவே போட்டு வதக்கிற வேண்டியதுதான். பெருசாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கலாம். அது எண்ணெயிலே வதங்கிடும். நல்லெண்ணெயில் வதங்கும் போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லெண்ணெயிலே வதக்கிட்டு நல்லா வதக்கணும். நல்லா செவந்து வரணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். பொன்னிறமானோன்னு அதுக்கு கல்லுப்பு போட்டோன்னா நம்மளுக்கு பொன்னிறமாக நல்லா வதங்கும். வெங்காயம் தண்ணி பசை இல்லாமல் நல்லபடியாக வதங்கி வந்துடும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வதங்க விடுவோம். அப்போ நல்லா வதங்கி வரும். மூடிட்டு வதங்க வச்சோம்னா நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா செவந்து வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். சும்மா பச்சையாக எல்லாமே போட்டு வதக்கி விட்டோம்னாக்க ஒரு குழம்பு டேஸ்ட்டும் ஒன்றுமே வராது. குழம்பு அப்படி எடுத்துக்கிட்டாவே வதங்குறதுல தான் இருக்குது. இப்போ தக்காளியை போட்டு ஒரு வதக்கிட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். மூடி வச்சிடணும். வதக்குறதுல தான் இருக்குது. எண்ணெயிலே மொத்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குது அப்படின்னாக்கா அந்த குழம்பு எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, சும்மா சாதாரணமாக ஒரு காரக்குழம்போ ஒரு ரசமோ மோரோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வதக்குறதுல தான் இருக்குது. மோர் கூட வதக்கிறது நல்லா தாளித்து கொட்டுங்க, அருமையாக இருக்கும் மோர். அது மாதிரி வதக்குறதுல தான் இருக்குது. இஞ்சிலாம் நல்லா வதக்கிட்டு மோரில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டேஸ்ட்டு வரும். அது மாதிரி வதக்குறதுல தான் இருக்குது. இந்த பாருங்கள் எப்படி வதங்கியிருக்கு. தக்காளியோ தெரியவே கூடாது, வெங்காயம் தக்காளியெல்லாம் தெரியக்கூடாது, அந்தளவுக்கு கலண்டு வந்துடணும். இப்போ மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். எங்களுக்கு ஒரு 10 பேருக்கு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னாக்க 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுட்டு 4 ஸ்பூனு தனி மல்லித்தூளில் மல்லியில் எல்லாமே நாங்கள் போட்டிருப்போம். வீட்டில் அப்படி தான் தனித்தனியாக தான் அரைப்போம். ஒன்றும் அரைக்க முடியாது, பிடிக்காது. நாங்கள் அரைச்சதில்லை, எங்களுக்கு அது பழக்கமும் இல்லை. ஊர் சைடு உள்ளது, அறந்தாங்கி சைடு உள்ளது தனித்தனியாக தான் நாங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் தனித்தனியாக அரைப்போம். மல்லியில் எல்லாமே சேர்த்துக்குவோம். மஞ்சள், சீரகம், சோம்பு, அது மாதிரி எல்லாமே நாங்கள் அதுக்கு என்னவோ எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் அரைச்சி வச்சுப்போம். அதே மாதிரி மல்லித்தூள் 4 ஸ்பூன்னா மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிட்டு புளிக்கரைசலை ஊற்றிட வேண்டியது தான். புளிக்கரைசலை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கரைச்சி விட்டுட்டு கரண்டியால் கிளறி விட்டுறணும். ஏன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் ஒட்டி போயிருக்குள்ள, அதனால் கரைச்சி விட்டுட்டு நீங்கள் கரைச்சி விட்டு மூடி வச்சுருங்க. மக்களை இந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு வைங்க. நீங்கள் நல்ல டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லோரும் சுத்தமாக கரைச்சி ஊற்றி வைக்கலாம். எப்படியும் அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தர் கைப்பக்குவோம். நான் வைக்கிறது இப்படி தான். இந்த பெரிய வெங்காயம்லாம் நான் போடவே மாட்டேன். சாம்பார் வெங்காயம்னா இந்த ஊரில் சாம்பார் வெங்காயம், சென்னையில் சொல்கிறாங்க. நாங்கள் சின்ன வெங்காயம் தான் சொல்லுவோம். அந்த சின்ன வெங்காயம் போடுவோம். எல்லா குழம்புக்குமே நாங்கள் சின்ன வெங்காயம் போடாத குழம்பே இருக்காது. எல்லா குழம்புக்கும் சின்ன வெங்காயம் போட்டு எப்போவுமே இது பண்ணுறது தான் வேலை. அதுக்கிடையில் மீன் வறுக்கலான்னு சரி அதையும் அடுத்த அடுப்பில் போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த மீன் வறுக்கிறதோட மசாலாவோட ரெசிபி நான் உங்களுக்கு இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன். பரட்டும் போதே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அதுவும் நல்லா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல ஊரில் செய்கிற மாதிரி நாங்கள் செய்வோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மீன் வறுவலையும் அதில் அடுத்த அடுப்பில் போட்டு விட்டேன். ஏன்னா டைம் ஆச்சு சாப்பிட்றதுக்கு. அவங்க மரும பிள்ளை எல்லோரும் உட்காந்துருக்காங்க, பேத்திங்க பேரங்கெல்லாம். அதுக்காக போட்டுட்டேன். சமைச்சிக்கிட்டே சரி மீனையும் வறுத்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு போட்டாச்சு. வறுவல் ஆயிட்டுருக்கு. இங்கிட்ட இந்த சைடு குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. குழம்ப போட்டு கொதிச்சாச்சு. நீ மாங்காய் மீனெல்லாம் போடணும். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு கொதிக்கணும். நல்லா கொதிச்சாதான், கொதித்து அப்படி தண்ணி வற்றி வரணும் கொஞ்சம். அந்த மாதிரி வந்தால் தான் அந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இந்த அடுத்து குழம்ப பார்த்துடலாமா? குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சா வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே வதங்கி கரைஞ்சி போச்சு. பச்சை மிளகா வரைக்கும் கரைஞ்சிருச்சு. கரைஞ்சி இருக்கிறதுக்கப்புறம் இப்போ நம்ம மாங்காயை போடலாம். மாங்காயை போட்டுட்டு மாங்காய் போட்டாச்சு. மாங்காய் மீன் ரெண்டுமே ஒன்றாவே வந்துடும். ஏன்னா மாங்காய் இப்போ வர்ற மாங்காய் வந்து முத்தல் கிடையாது, பிஞ்சாக தான் இருக்குது. அதனால் வெந்துடும். கரையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாங்காயும் கரையாது, மீனும் கரையாது. ரெண்டையுமே ஒன்றாவே போட்டுடலாம். மாங்காய் போட்ட உடனேயுமே நான் மீனையும் போட்டுடுறேன். மாங்காய் போட்டாச்சு. கொதிச்சிக்கிட்டு இருக்குனால இப்போ சிம்மில் இல்லை, அடுப்பு ஸ்பீடில் தான் இருக்குது. குழம்பு மீனும் போட்டாச்சு. மாங்காயும் போட்டு மீனையும் போட்டு கொதிக்க விடுவோம். நல்லா கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டோம்னா நல்லா வெந்துடும். மீனும் வெந்துடும், மாங்காயும் வெந்துடும். அந்த உப்பு காரம் எல்லாமே அதில் சேர்ந்துடும். நீங்கள் ஒரு டைம் மீன் குழம்பு இது மாதிரி வச்சு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். பாட்டி சொன்னேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாட்டி, பெரியவங்களுக்கெல்லாம் அம்மா. அம்மா சொல்கிறேன், இது மாதிரி வைங்க. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ எங்கள் பேத்தி பேரங்க 2 பேரன் இருக்காங்க. எனக்கு 3 பேத்தி இருக்காங்க, 3 பொண்ணுங்க இருக்காங்க, 3 மருமகங்க இருக்காங்க. எல்லாருக்கும் நான் சமைக்கிறது பிடிக்கும். எனக்கு வீடியோலாம் எடுத்து போட அவ்வளோ தூரம்லாம் எனக்கு தெரியாது. பிள்ளைய ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துச்சுங்க. அதை வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. எல்லோரும் சேர்ந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ஊர் மக்களும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். சாப்பாடு நல்லா இருக்கும். நான் ஒவ்வொரு இதுவும் என்னால் என்ன வீடியோ எடுத்து போட முடியுமோ நான் போடுறேன். சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். மனுஷனுக்கு முக்கியம் என்ன? சாப்பாடு தான். சாப்பாடு தான் மனுஷனுக்கு முக்கியமே. அதனால் வந்து சாப்பிடுங்க. நல்லபடியாக செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் கடையிலலாம் வாங்காதையே வீட்டில் மிஷினில் நம்மளாக காய வச்சு அரைச்சி அதில் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வயிற்றுக்கு எந்த கெடுதலும் வராது. நல்லா இருக்கும். போட்டு கடையில் மிளகாத்தூள், மல்லித்தூளுக்கு அது எல்லாத்தையும் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து